ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் ரெவிட்டில் டைனமோ அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டைனமோ அப்படிங்கிறது ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கோடை யூஸ் பண்ணி அதை அவுட்புட் கொண்டு வரது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, பைத்தான், சி எல்லாமே ஒரு செட் ஆஃப் கோட் நம்ம எழுதுவோம். ஸோ அதுக்கு வந்து அவுட்புட் நம்ம பார்ப்போம். ஆனால் டைனமோ அப்படிங்கிறது ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா, ஸோ டைனமோவில் இன்பில்டாகவே கோடை யூஸ் பண்ணி சில ப்ரீபில்டாக சில நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்குறது தான் டைனமோ. இதோட மெயின் பர்பஸ். ஸோ நோட்ஸ் அண்ட் ஒயர் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் பார்ப்போம். ஸோ டைனமோ அப்படிங்கிறது ஸோ நாட் ஓன்லி ரெவிட்டில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். டைனமோ அப்படிங்கிறது ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதை ரெவிட்டை தவிர அதர் சாஃப்ட்வேர்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டைனமோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரெவிட்டில், ஸோ டைனமோ யூஸ் பண்ணி நம்ம நிறைய வேலையை ஈஸியாக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணுறோம். ஸோ நம்மளோட வால் வந்து மல்டிபிள் இடத்துல நம்ம வால் கிரியேட் பண்ணுறோம். ஸோ காம்ப்ளெக்ஸான ஒரு டிசைன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே டைனமோ மூலியமாக நம்மளால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஒரு செட் ஆஃப் ஒரு டைனமோ ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட்டில் மட்டும் இல்லை, எந்த ப்ராஜெக்ட்டில் வேணாலும் அதை ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், நம்ம எம்இபி சர்வீசஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் சர்வீசஸில் வந்து நான் சீலிங்கில் வந்து நான் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு மல்டிபிள் ஸ்பேஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு இடத்துலையும் மேனுவலாக போய் அதை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ நான் செட் ஆஃப் கோட் எழுதி வச்சிட்டேன்னா ஸோ அந்த லைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடும். எந்த இடத்துல வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சேம் ஹெச்வேக் அதர் சர்வீஸில் கூட நான் டிஃப்யூசர் ப்ளேஸ் பண்ணுறேன்னா அந்த டிஃப்யூசரை எங்கே வேணாலும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரீயூசபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து டைனமோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. எந்த ஒரு ஆட்டோமேஷனையும் ஒரு பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணால் கூட நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. அதை வந்து நம்ம செட் ஆஃப் கோடு எழுதி அதை ரீயூசபிள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு டைனமோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் டைனமோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த மேலே உள்ளது வந்து நேவிகேஷன் மெனு, கீழே உள்ள வந்து நேவிகேஷன் டேப்ஸ். இந்த கீழ் 3 இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் 3 அப்படிங்கிறது வந்து கோட் பிளாக். ஸோ இன்பில்டாகவே டைனமோவில் ப்ரீபில்டாக கோட் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரிங் டைப் பண்ணோன்னா அதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுப்போம். ஸ்ட்ரிங்க்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ கொடுக்கணும். நம்பர்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து இன்பில்டாகவே நம்பர் அப்படிங்கிறத ப்ரீபில்டாக ஒரு நோட்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே 5 அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரன்னர். ஸோ ரன்னர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இப்போ நம்ம செட் ஆஃப் கோடு எழுதிட்டோன்னா அதை வந்து நம்ம அவுட்புட் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ இது ஆட்டோமேட்டிக் அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கோடு ஸ்கிரிப்ட் எழுத ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். இங்கே இதுக்கு பல ஆட்டோமேட்டிக் பதிலாக மேனுவல்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். மேனுவல் கொடுத்துட்டு இருந்தோம்னா ஸோ நமக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் அதை ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் இந்த இதுதான் கேன்வாஸ். ஸோ இங்கே தான் நம்ம நோட்ஸ் அண்ட் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் டைனமோ. ஸோ இந்த மாதிரி தான் இதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம நோட்ஸ் அண்ட் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கிரிப்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரூமில் உள்ள நேம் எல்லாமே என்னோடய ரூம் நேம் எல்லாமே அப்போ கேஸாக என்ன இது பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 1 by 1 போயிட்டு நம்மளோட ரூம் நேம் எல்லாமே நம்மளோட பேராமீட்டர் கிளிக் பண்ணி அதில் உள்ள நேமெல்லாம் நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். ஸோ இது வந்து நம்ம ப்ரீபில்டாக ஒரு செட் ஆஃப் நோட் ஒன் டைம் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அதை ரீயூசபிள் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இதை ரெவிட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டைனமோட இன்ட்ரடக்ஷன், ஜஸ்ட் நோட்ஸ் அண்ட் ஒயர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெவிட்டில் மேனேஜ் டேப் போனீங்கன்னா டைனமோ அப்படிங்கிற ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி இதுதான் டைனமோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ மேலே உள்ள எல்லாமே நேவிகேஷன் மெனு, டைனமோ, ஃபைல், எடிட், வியூ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நேவிகேஷன் மெனு. இது வந்து நியூ. ஸோ இப்போ தான் ஒரு நியூ ஸ்கிரிப்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், நியூ கொடுத்து தான் கிரியேட் பண்ணணும். இது வந்து கஸ்டம் நோட்ஸ். ஸோ ரெவிட்டில் ப்ரீபில்டாகவே இப்போ நம்ம எக்ஸாம் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி
நம்பரு, இன்டிஜர், பூலியனு. ஸோ வால் கிரியேட் பண்ணுறோன்னா வாலோட டைப்ஸ் இது எல்லாமே ப்ரீபில்டாக அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க செட் ஆஃப் நோட்ஸ். ஸோ இது இல்லாமல் நம்ம கஸ்டமாக நமக்கு தேவையான நோட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கஸ்டம் நோட்டில் போய்ட்டு நம்மளோட நோடை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் இது ஜென்ரலாக ஓப்பன் பண்ணி நம்மளோட எந்த ப்ராஜெக்ட் வேணால் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க, வீடியோ டியூட்டோரியல்ஸு. இது நம்ம கொஸ்டின் கேட்கலாம், கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் நமக்கு எதுவும் டவுட்னா. ஸோ இப்போ நான் நியூவாக நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்கிரிப்ட் நோட்ஸ் அண்ட் ஒயரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் பில்ட் பண்ணணும். ஸோ இதுதான் சர்ச் பாரு, நம்மளோட நோட்ஸை சர்ச் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் அப்படிங்கிறது. ஸோ இதில் தான் நம்ம ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணுறது. நம்மளோட ரன்னர் இது தான் ஆக்சுவலாக. இப்போது இன்பில்டாக என்னென்ன நோட்ஸ் எல்லாம் டைனமோவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு நம்பர் அப்படி வேணும்னா, ஸோ இதுதான் நம்மளோட நம்பர். இது என்னோட நம்பர் நோடு. ஸ்ட்ரிங்கு. இப்போ எனக்கு வால்னா எனக்கு வாலோட டைப்ஸ் வேணும். ஸோ இது வால் டைப். நான் ஒரு வால் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தேவையான வால் டைப் வந்து நான் செட் பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறோம், அதோட அவுட்புட் வந்து நம்ம ஷோ பண்ணி பார்க்கணுன்னா என்ன வந்திருக்குன்னா வாட்ச் கொடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நம்பர் இல்லாமல் நம்பர் ஸ்லைடர் வேணும் அப்படின்னா நம்பர் ஸ்லைடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இது நல்லா படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த நோட்ஸ்லாம் என்னென்ன நோட்ஸ் இருக்குது அப்படின்னு அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஈஸியாக. ஒரு நம்பரை கெட் பண்ணணும்னா நான் கெட் நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகே, சேம் நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்பர் வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு கெட் பை வேல்யூன்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நம்பரை கெட் பண்ணுறதுக்காக ஸோ அதுக்குன்னு தனியாக நோட் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சிம்பிளாக இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி வைக்கிறேன். ஆக்சுவலாக இது எப்படி ரன் ஆகும்னா, இப்போ எனக்கு 2 நம்பர் இருக்குது. எனக்கு 7000 அண்ட் 7000 அப்படிங்கிற 2 நம்பர் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரையும் நான் ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸ் ஒன்று வரும், இதை ஆட் பண்ணுறது. ஸோ அதுக்குமே ப்ரீபில்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட்டை போய் நான் வாட்ச் பண்ண போகிறேன், பார்க்க போகிறேன். ஜஸ்ட் வாட்ச் நோடு. இந்த நோட் ப்ளஸ் இதுதான் ஒயர்ஸ். என்னோடய ஃபஸ்ட்டு வேல்யூவில் 7000 கொடுக்குறேன், செகண்ட் வேல்யூவில் 7000 கொடுக்குறேன். இதை போய் நான் இப்போ வாட்ச் பண்ண போகிறேன். 14000 வந்துருச்சா? ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தடு. சிம்பிளாக நான் ஒன்று பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கிரிப்டை நமக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். மெயினாக இதுக்கு பண்ணுவோன்னா இது ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காண்டி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 1 by 1 டைனமோ சீரிஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.